சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரன் மொத்தம் 35 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். அவற்றில் அவர் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார். அதற்கான தண்டனையை நீதிபதி இன்று அறிவித்தார். அரசாங்க சேவையின் போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக் கொண்டதாக ஈஸ்வரன் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தண்டனை சட்டப்பிரிவு 165 கீழ் பொது சேவை ஊழியர் ஒருவர் அவரது அதிகாரப்பூர்வ நிலையில் எவரிடம் இருந்தும் விலை மதிப்பு உள்ள எதையும் இலவசமாகவோ போதிய கட்டணம் இன்றியோ ஏற்றுக்கொள்வதோ பெறுவதோ குற்றமாகும். 62 வயதாகும் ஈஸ்வரன் சிங்கப்பூரில் 50 ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அரசியல் பிரமுகர் ஆவார். கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி சிங்கப்பூரின் லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவு அப்போதைய போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஈஸ்வரனை விசாரிப்பதாக அறிவித்தது. இவ்வாண்டு ஜனவரி 18ஆம் தேதி அவர் அனைத்து அதிகாரத்துவ பதவிகளில் இருந்தும் விலகினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.